குடும்பத்தோட வாரிசு தீபிகா தான். அவளுக்கு தடையா வர பொண்ணை தேடுறது எதுக்குன்னு நான் சொல்லாமலேயே உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். மாயா, ஒன்ன தெரிஞ்சுக்கங்க. ரவியோட பொண்ண பார்வதி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிப்பேன். அவளோட கதையை முடிப்பேன். நான் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன் மாயா, அது உங்களுக்கே தெரியும். நான் உங்களுக்கு வாக்கு தரேன், எந்த சூழ்நிலையிலையும் பூங்கோத நாச்சியார் குடும்பத்தோட ஒரே வாரிசு தீபிகா தான். மொத்த சொத்தும் தீபிகாவுக்கு மட்டும்தான். இந்த வாக்க நான் என் உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுவேன். அப்புறம் எங்க பிசினஸ், காலேஜ் எல்லாத்துக்குமே ஜீவா தானே ராஜா. அந்த இடத்துல ஜீவாவை வச்சு பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். மாயா, அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உடனே தீபிகாவுக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க சம்மதிக்கணும். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால உங்களுக்கு நானும் வாக்கு கொடுக்கறேன். தீபிகாவுக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு முழு சம்மதம். ரொம்ப சந்தோஷம். ஆக வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, நான் பார்க்கணும். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. சரி, வரேன். சரி. கிராண்ட்மா, என்னாச்சு கிராண்ட்மா? போன விஷயம் ஓகே தானே? மாயாவதி ஆண்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? கூல் கூல் பேபி, எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? டென்ஷன்லாம் இல்ல கிராண்ட்மா, ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். சரி, நீங்க சீக்கிரம் சொல்லுங்க, என்னாச்சு? போன விஷயம் சக்சஸ். இந்த ராஜம்மா முன்னாடி எந்த விஷயமாவது சக்சஸ் ஆகாம இருக்குமா? அந்த மாயாவதி உன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கூடி சீக்கிரம் உனக்கும் அந்த ஜீவாவுக்கும் கல்யாணம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கிராண்ட்மா. ஐ லவ் யூ. நீ சீக்கிரமே மிஸ்ஸஸ் ஜீவாவா ஆக போற. வாழ்த்துக்கள் செல்லம். அட பாருடா, என் பேத்திக்கு வெக்கம்லாம் வருது. சரி, முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. ஏன் தடுக்கிற? இல்ல கிராண்ட்மா, முதல்ல இந்த ஸ்வீட்டை ஒரு முக்கியமான ஆள் தான் சாப்பிடணும். வாங்க, அவங்களுக்கு கொடுப்போம். அப்படி யாரு முக்கியமான ஆளு? சொல்றேன் கிராண்ட்மா, என் கூட வாங்க. வா. யாரு? பூங்கொடி, ரொம்ப பிஸியா இருக்கியாடா? சரி, என் கூட கொஞ்சம் வா. ஐயோ, நீ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? இல்ல இல்ல, முதல்ல நீ என் கூட வா. வா வா, வாடா செல்லம், வா. பூங்கொடி, உட்காரு. கிராண்ட்மா, ஸ்வீட் கொடுங்க. பூங்குடி, இந்தா ஸ்வீட் சாப்பிடு. எதுக்கு இந்த ஸ்வீட்டு? ஓ, எதுக்குன்னு சொன்னாதான் மேடம் சாப்பிடுவீங்களோ? தீபிகா எது சொன்னாலும் கேட்கணும். எதிர்த்து எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த அடிச்சு பல்லதுல பேத்துருவேன். கிராண்ட்மா, எதுக்கு பூங்கோடைய திட்டுறீங்க? பூவு, எனக்கு குட் நியூஸ். ஆனா
உனக்கு அது பேட் நியூஸ். முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் நியூஸ் என்னன்னு சொல்றேன். இந்தா சாப்பிடு. என்ன பொங்குடி, ஸ்வீட் சாப்பிட்டியா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? அது எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? கடலை மிட்டாயும் கம்மர் கட்டும் தின்னவதானே இந்த கஞ்சிக்கு செத்தவ. இதெல்லாம் எங்க சாப்பிட்டு இருக்க போறா? பூங்கொடி, இப்ப நான் எதுக்கு உனக்கு ஸ்வீட் கொடுத்தேன்னு தெரியுமா? அதுவும் முதல் ஸ்வீட். எனக்கும் ஜீவாக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம். இதோ இப்பதான் கிராண்ட்மா போய் பேசி முடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதான் அந்த சந்தோஷமான விஷயத்த எங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லல. யார்கிட்டயும் சொல்லாம முதல்ல உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் தான் ஸ்வீட் கொடுத்தேன். ஸ்வீட் இனிச்சுதா கசந்துச்சா? சொல்லுடி என் செல்லா குட்டி. என்ன பூங்குடி, கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு உன் மூஞ்சி ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுச்சு. இதுல உனக்கு சம்மதம் இல்லையா? நீ ஓகே சொன்னாதான் இதுக்கு நான் ஒத்துப்பேன். ஓகே சொல்லு பூங்குடி. உனக்கு இந்த விஷயத்துல சந்தோஷமே இல்லையா? சந்தோஷம்தான் தீபிகா. பூங்குடி ஓகே சொல்லிட்டா. அப்ப பூங்குடி ஒண்ணு பண்ணுவோமா? உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒவ்வொரு தடவையும் கபடி விளையாட்டுல நீ என்ன ஜெயிச்ச உடனே நீயும் மாதிரி ஒரு ஆட்டம் போடுவீங்களே, அது கபடி விளையாட்டு. இது வாழ்க்கை விளையாட்டு. நான் ஜெயிச்சிருக்கேன். வா போடுவோமா ஒரு ஆட்டம்? வாடி. அத்தை, இந்தாங்க காஃபி. அங்க வை. ஹாய்மா. ஜீவா, உனக்கு காஃபி வேணுமா? இல்ல வேண்டாம் நீ. சரி. ஜீவா, சொல்லுங்கம்மா. இங்க வா. என்ன? உட்காருடா. மது, அத்தை. நீ கொஞ்சம் மேல போ. சரிங்க அத்தை. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? நான் தீபிகா கூட வெளியே போயிட்டு வரேம்மா. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். சொல்லிட்டு தான் போனேன். தீபிகாவோட எங்க போயிட்டு வரேன்னு தான் கேக்குறேன். சும்மா ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிட்டு வந்தம்மா. சரி, தீபிகாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? திடீர்னு ஏன் இப்படி கேக்குறீங்க? தீபிகா ஷீ இஸ் an interesting character. பிரெட்ல ஜாம் தடவற மாதிரி ஒரு பதில சொல்ற. கமிட்டடா பதில சொல்லு. அவளை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு அவகிட்ட பிடிக்காத குணம் நிறைய இருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி எனக்கு அவளை பிடிக்குமா. ஓகே ஃபைன். ஜீவா, தீபிகாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ஏற்கனவே உங்க அப்பா வாக்கு கொடுத்திருக்காரு. அம்மா, இது பழைய கதையாச்சேம்மா. அப்பத்துல இருந்து நீங்க இதுக்கு ஒத்துக்கலையே. இப்ப நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். நீங்க என்னம்மா சொல்றீங்க? எனக்கு புரியல. உனக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன்.
அதுக்கு நான் ஒத்துக்கணுமேம்மா. தெளிவா சொல்லு. தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லம்மா. அதுக்கு உன் இஷ்டம் முக்கியம் இல்ல ஜீவா. நான் ராஜம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. நீ பேசுறது எல்லாமே புதுசாவே இருக்கு. நான் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உன்கிட்ட எதுக்கு கேட்கணும்? அம்மா, சின்ன வயசுல இருந்தே எந்த ஸ்கூல்ல படிக்கணும், எந்த காலேஜ்ல படிக்கணும்னு முடிவெல்லாம் நீங்க தான் எடுத்தீங்க. அதையே நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு லிட்டரேச்சர் படிக்கணும்னு ஆசை, ஆனா நீங்க பிசிக்ஸ் படிக்கணும்னு முடிவெடுத்தீங்க. அதையும் நான் ஒத்துக்கிட்டேன். என்ன ட்ரெஸ் போடணும், என்ன கார் வாங்கணுங்கிற வரைக்கும் நீங்க தான் முடிவு பண்ணீங்க. இப்ப வரைக்கும் நான் அதை ஒத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த உரிமையிலையும் நம்பிக்கையிலையும் தான் நான் இந்த முடிவே எடுத்திருக்கேன். இப்ப மட்டும் உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா, மத்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கலனாலும் உங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா கல்யாணங்கிறது லைஃப்மா. எனக்கு லைஃப் பார்ட்னரா வரவள எனக்கு பிடிச்சிருக்க வேண்டாமா? தீபிகாவை பிடிக்கும்னு இப்பதானே சொன்னேன். அம்மா, இப்ப கூட நான் அவளை பிடிக்கும்னு தான் சொல்றேன். ஆனா அது வேற. ஆனா ஒரு காலத்துலயும் அவளை என் ஒய்ஃபா நினைச்சு கூட பார்த்தது இல்லம்மா. ஏன் வேற யாரையாவது உன் மனசுல நினைச்சிருக்கியா? அம்மா, இப்ப நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்ல. அத பத்தி நான் எப்ப யோசிச்சாலும் தீபிகா அந்த இடத்துக்கு வரவே முடியாதுமா. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாங்கிறத மட்டும் நீ முடிவு பண்ணிக்க. உனக்கு தீபிகாவோட தான் கல்யாணம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவதான் நம்ம அந்தஸ்துக்கு சரிப்பட்டு வருவா. இந்த கல்யாணம் நடந்தா நம்ம பிசினஸ்க்கும் பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அம்மா, பணமும் சேர்றதுதான் கல்யாணம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா மனசும் சேர்ந்தாதான் கல்யாணம்னு நான் நினைக்கிறேன். அம்மா, நம்ம பிசினஸை ஃபன் மொபைலைஸ் பண்றதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனா அதுக்காக என் கல்யாணத்தை குறுக்கு வழியாக்காதீங்க. அதை நான் கேவலமா நினைக்கிறேன். இது வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் நீங்க சொன்னதா நான் கேட்டேன். இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்றதை நீங்க கேளுங்க. கேட்கலன்னா பொண்ணு கல்யாணம் ஏன் இஷ்டப்படி நடக்கும். இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காம கூட இருந்திருப்பேன். ஆனா இந்த தீபிகாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஜீவா, ஜீவா, யாரு போன்ல? மாயா ஆண்டி தான் கால் பண்றாங்க. அநேகமா அவங்க ஜீவா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசிட்டாங்கன்னு தோணுது. அத சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்றாங்க. சரி சரி, எடுத்து பேசு. மாயா என்ன சொல்றான்னு கேப்போம். பேசு பேசு. ஹலோ ஆண்டி. ஹாய் தீபிகா. சொல்லுங்க ஆண்டி. இப்பதான் கிராண்ட்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஜீவா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டீங்களா? எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. நீங்க கவலையே பட வேணாம். நான் உங்களை மகாராணி மாதிரி பாத்துப்பேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு மக மாதிரி இருந்து அந்த வீட்டை, உங்களை, ஜீவாவை எல்லாரையும் பாத்துக்கிறேன் ஆண்டி. ஆண்டி, லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன் தீபிகா. என்ன ஆண்டி ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? அது இல்ல தீபிகா, என்னால எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னாச்சு ஆண்டி? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஜீவா கிட்ட இத பத்தி பேசுனீங்களா? அதுக்கு என்ன பதில் வந்துச்சு? நான் அவன்கிட்ட பேசினேன். உன்னை பிடிக்கும்னு சொல்றான். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றான். தீபிகா, லைன்ல இருக்கியாம்மா? இருக்கேன் ஆண்டி. சொல்லுங்க. என்னம்மா, வெக்ஸ் ஆயிட்டியா? இத உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியல, அதனாலதான் ஃபோன் பண்ணேன். இட்ஸ் ஓகே ஆண்டி. இது நான் எதிர்பார்த்த பதில் தான். அதுதான் ஜீவாவும் சொல்லிருக்காரு. என்ன எதிர்பார்த்த பதிலா? என்ன சொல்ற நீ? ஆமா ஆண்டி, எனக்கு ஜீவாவோட பதில் என்னன்னு முன்னாடியே தெரியும். ஆனா உங்களோட சம்மதம் தான் எனக்கு முக்கியமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அது கிடைக்கணும் தான் நான் கிரானிய உங்ககிட்ட பேச அனுப்புனேன். உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? எனக்கு ஓகே தீபிகா. ஆனா ஜீவா நான் சொன்னத எதிர்த்து பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவ அப்படி பேசினது
எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. நீ எப்படி அவன் இப்படிலாம் சொல்லுவான்னு எதிர்பார்த்த? அதுதான் எனக்கு புரியல. அதுக்கு பல காரணம் இருக்கு ஆண்டி. சரிம்மா, நீ எதுக்கும் அப்செட் ஆயிடாத தீபிகா. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் அவன்கிட்ட பேசுறேன். ஏன்னா நான் சொல்லி அவன் இது வரைக்கும் எதையும் மீறினதே இல்லை. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு தீபிகா. நான் அவன்கிட்ட பேசி அவனை சம்மதிக்க வைக்கிறேன். ஆண்டி, நீங்க கவலையை விடுங்க. உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? எனக்கு முழு சம்மதம் தீபிகா. அதான் நான் அப்பவே அப்படி சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன உனக்கு டவுட்? அப்ப நீங்க இந்த கவலையை விட்டுருங்க ஆண்டி. ஜீவா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க எதுக்குமே அப்செட் ஆகாதீங்க. நான் பேசி முடிச்சிட்டு உங்களுக்கு சீக்கிரமே குட் நியூஸ் சொல்றேன். பாய் ஆண்டி. ம், பாய்மா. ஓகே ஆண்டி. என்னாச்சு தீபிகா? ஒன்னும் இல்ல கிரானி, நாம எதிர்பார்த்ததுதான். ஜீவா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தெரியும், எல்லாத்துக்குமே காரணம் அவதான். ச்சே, இந்த ஜீவாவோட புத்தி ஏன் இப்படி பொறுக்க போகுதுன்னே தெரியலையே. அந்த பட்டிக்காடுக்காக உன்ன வேண்டான்னு சொல்றானா? கிரானி, நீங்க எனக்கு மாயா ஆண்டி விஷயத்த கிளியர் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஜீவா மேட்ர நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற? ஜீவாவை பார்க்க போறேன். எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க. எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சிட்டு வரேன். தீபி, தீபி, சொல்லு தீபிகா. ஏதோ அவசரமா பார்க்கணும்னு சொன்ன. என்ன ஜீவா, எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா கேக்குற? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? ப்ளீஸ் தீபிகா, நானே மூட் ஆஃப்ல இருக்கேன். என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா நேரடியா விஷயத்துக்கு வா. உங்க அம்மா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினாங்களாம். நீ முடியாதுன்னு சொல்லிட்டியாமே. ஏன் ஜீவா, உன் மனசுல நான் இல்லையா? என்ன பேசுற தீபிகா? நான் எப்போதும் உங்ககிட்ட லவ் பண்ற மாதிரி நடந்திருக்கேனா? We are good friends, that's all. நீ இந்த விஷயத்தை போன்லயே கேட்டிருக்கலாமே, நான் பதில் சொல்லியிருப்பேன். நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜீவா. நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா? ஆ, நிஜமா சொல்லு ஜீவா. இல்ல, ஏன்னா நான் உன்னை அப்படி நினைக்கிறதே இல்லை. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கேவலப்படுத்தாத தீபிகா. சார், ஆர்டர் ப்ளீஸ். ஒரு ஆரஞ்சு ஜூஸ், ஒரு Okay. காஃபி. ஓகே சார். ஜீவா, விளையாடாத. நான் எந்த விதத்துல உனக்கு பிடிக்காம போயிட்டேன்? அறிவில்லையா, அழகில்லையா? ப்ளீஸ் டெல் மீ ஜீவா. எதுக்காக நம்ம கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்ற? சொல்லு ஜீவா. தீபிகா, ஒரு விஷயம் வேணும்னு சொல்றதுக்கு காரணம் சொல்லலாம், ஆனா வேணாங்கிறதுக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியாது ஜீவா. என்ன நீ மறுத்ததுக்கு நீ எனக்கு காரணம் சொல்லியே ஆகணும். காரணம் வெரி சிம்பிள். உன்னை என் லைஃப் பார்ட்னரா எப்பவுமே நான் நினைச்சு பார்த்ததில்ல. தீபிகா, உன் வீட்ல எல்லாரும் உன் மனசுல இப்படி ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அது இல்லைங்கிறப்ப உனக்கு ஏமாற்றமா இருக்கு. அதனாலதான் நீ இப்படி கோவப்படுற. தீபிகா, நல்லா யோசிச்சு பாரு. ஒரு நாளாவது நான் உன்கிட்ட லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா? உண்மையா உன் மனசு தொட்டு சொல்லு ஜீவா. நீ என்ன லவ் பண்ணதே இல்லையா? சொல்லு. இல்ல இல்ல இல்ல. எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். போதும் தீபிகா, ப்ளீஸ் என்னை விட்டுடு. நம்ம வேற ஏதாவது பேசலாம். இதை பாரு தீபிகா, லைஃப்ங்கிறது ஈஸி இல்லை. அதுல கல்யாணங்கிறத நம்ம சரியா தேர்வு பண்ணலன்னு வச்சுக்க, தெரிஞ்சே நம்ம தீக்குளிக்கிற மாதிரி. இந்த நிமிஷம் வர நீ என் தோழிங்கிற உணர்வை தவிர வேற எந்த உணர்வும் கிடையாது. இனிமேலும் அப்படிதான் தீபிகா. ஜீவா, உன் மேல எனக்கு ஒரு கிரஷ் இருந்துச்சு. நான் வளர வளர அந்த ஆசையும் வளர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு.
நான் அத பத்தி உன்கிட்ட வெளிப்படையா பேசினதில்ல. அத நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக என்ன என் மனச இப்படி ஹர்ட் பண்ணாத ஜீவா. ப்ளீஸ் ஜீவா. ஜீவா, என் லவ்வ மனசு திறந்து சொல்லலதான். ஆனா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு எப்பவுமே நம்பிட்டு இருந்தேன். நீயும் அப்படிதான் இருப்பேன்னு நான் இது வரைக்கும் நம்பினேன் ஜீவா. நீ இப்படி சொல்லிட்டேன்னு மாயா ஆண்டி சொன்னப்ப கூட நான் ஜீவா கிட்ட பேசிக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனா உன் மனசுல நான் எப்பவுமே இல்லைங்கிறது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு ஜீவா. என்னால நம்பவே முடியல. சரி, ஓகே, இதுக்கு முன்னால வரைக்கும் நீ என்கிட்ட சாதாரணமா தான் பழகுனேனே வச்சுக்குவோம். ஹாஸ்பிட்டல்ல நான் உன் கூட இருந்தப்பெல்லாம் நீ என்கிட்ட அன்பா தானே பழகுன. அதெல்லாம் உண்மை இல்லையா, பொய்யா? தீபிகா, ஹாஸ்பிட்டல்ல நீ என் கூடவே இருந்து அக்கறையா பாத்துக்கிட்ட. அது எனக்கு நெகிழ்வா தான் இருந்துச்சு. நீ சொல்ற மாதிரி நானும் உன்கிட்ட அன்பா தான் பேசினேன். ஆனா அந்த அன்பு எப்பவுமே உன் மேல இருக்கும். ஆனா அதுக்கு காதல்னும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனோ அர்த்தம் கிடையாது தீபிகா. அன்பு வேற, காதல் வேற. அதை போட்டு குழப்பிக்க கூடாது. தீபிகா, நீ படிக்கிறது ஃபர்ஸ்ட் இயர். இப்போ உன் கல்யாணத்துக்கு எந்த அவசரமும் கிடையாது. இதையெல்லாம் மறந்துட்டு நல்லா படி. உனக்குன்னு ஒரு கரியர் அமைச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு ஏத்த மாப்பிள்ளைய உங்க வீட்லயே பார்த்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீயே கண்டுபிடிச்சுக்கலாம். வேணும்னா நானும் உனக்காக ஒரு மாப்பிள்ளைய தேடுறேன்.